பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20 அதிகாரம் 15-16. ஜான் சாப்டர் 20 verse 15 and 16. இயேசு அவளை பார்த்த, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவர் எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவளை நோக்கி, மரியாதை என்றார். அப்பொழுது திரும்பி பார்த்து, ரபினி என்றால், அதற்கு போதகரே என்றார். இயேசுன்னு தெரியல, தோட்டக்காரன் நினைச்சிட்டா. ஐயா, நீ சொல்லு, நான் போய் எடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் டு டேக் மை ஜீசஸ், ஐ நீட் மை ஜீசஸ். அவரை பார்த்து எனக்கு 3 நாள் ஆச்சு, பார்க்காம இருக்க முடியல, தூக்கம் இல்லை, பைத்தியம் முடிச்ச மாதிரி. அவரை நான் பார்க்கணும். இன்றைக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள வரட்டுமே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் அவரை பார்க்காவிட்டால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும், உண்மை நான் பார்க்கணும், உங்களுடைய அழகை நான் பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும், எனக்கு பார்க்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அழுதுட்டே நிக்கிறா. தோட்டக்காரன் நின்னுட்டு, நீ சொல்லு, நான் போய் எடுத்துக்கிறேன்றான். அவ இயேசு அவளை பார்த்து, மரியாதைன்னு சொல்லும்போது, ஆஹா, இந்த அழகான குரலும் இந்த அழகான தோரணையும் இவர் தான் என்னை கூப்பிடுவார். தகப்பன் கூப்பிடுகிறது பிள்ளைக்கு கேட்காம இருக்குமா? மணவாளன் கூப்பிடுகிறது மணவாட்டி கேட்காம இருக்குமா? யார் கூப்பிட்டாலும் உங்க அப்பா கூப்பிட்டதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்க பேரிட்டு கூப்பிடுகிறார். மகனே, தெபோராலே, கிருபா, அன்பா கூப்பிடுகிறார். கிரேஸ் அன்பா கூப்பிடுகிறார். மெர்லின் அன்பா கூப்பிடுகிறார். பிலோமினா அன்பா கூப்பிடுகிறார். எபினேசர் அன்பாய் கூப்பிடுகிறார். கார்த்திக் அன்பாய் கூப்பிடுகிறார். கவிதா அன்பாய் கூப்பிடுகிறார். இந்த குரல் அவர்தான். அவர் போல இனிமையான குரல் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவருடைய குரலை கேட்கிற, அவருடைய அழைப்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். உங்களை அன்பாய் கூப்பிடுகிற ஒரே அன்பின் தேவன் அவர் தான். எந்த மனுஷன் அன்பா கூப்பிட்டாலும் நாளைக்கு அதே மனுஷன் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் உங்களை கூப்பிடுகிறவர், அழைக்கிறார். வா, நான் அன்போடு அழைக்கிறேன். பார்த்து 3 நாள் நினைச்சு நின்று அழுகிறாளே. கண்ணீர், அந்த கண்ணீர் எதை காட்டுகிறது? இயேசு வைக்கிற அன்பை காட்டுகிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல அழுது ஆண்டவரையுமே நான் பார்க்கிறேன், உம்மிடத்துல நான் நெருங்கி வரணும். ஆண்டவர் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி உள்ளவர்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவாராக. இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடை தெரிகிறேன். சத்துருடைய தந்திரங்களை முறிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிறந்த நாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. வைராக்கியமாய் நில்லுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். Have a strong zeal and stand for Christ. You will see the miracle in Jesus' mighty name. We pray, amen, amen, amen. God bless you. Have a blessed day.